ஒரு சின்ன கடை. ஒரு 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து கடுமையாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வராரு. சரி, அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களை அடிக்கடி சந்திக்கிறாரு. இவங்க சந்திக்கும் போதெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர் விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, ஷூ துடைக்கிறாங்க. அந்த டூரிஸ்ட்டுக்கே ஒரு தடவை கார் துடைச்சி காசு சம்பாதிக்கிறாங்க. இப்படி அவங்க எத்தனை மணிக்கு பார்த்தாலும் அந்த ஊர்ல எங்க சுத்தி வந்தாலும் இந்த 2 அண்ணன் தம்பிகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாயை திறந்து சொல்லணும். என்ன பண்றாங்க? கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரே சந்தேகம், எதுக்குதான் இந்த பிள்ளைங்க இப்படி உழைக்கிறாங்க? பாக்குறதுக்கு நல்லாவும் இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸும் போடல, நல்லா சாப்பிட்ற மாதிரியும் தெரியல, எதுக்குதான் இவங்க இப்படி உழைக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் வந்து என் கண்ட்ரி கூட்டிட்டு போறேன், அங்கே வேலை தரேன் உங்களுக்கு, நீங்க இவ்வளோ உழைக்கிறீங்க, நீ வந்துடுறியா எங்க கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல எங்களுக்கு முக்கியமான ஒரு பிளான் இருக்கு, நான் அங்க வரலன்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வாங்க நான் உங்களை என் கண்ட்ரி கூப்பிட்டு போறேன், நான் வசதியா உன்னை வச்சு பாத்துக்கிறேன். இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. சரிட்டு இவர் என்ன செய்யறாரு, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு ஆகணும், நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க, உனக்கு ஏதாவது உதவி செஞ்சு ஆகணும். இல்ல எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீ ஏதாவது கேளுப்பா, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யறேன். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க போறீங்கல்ல அந்த வழியில எங்களை ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க 2 பேரும். சரி வான்னு கார்ல ஏற்றிட்டு கூட்டு போயிட்டு இங்கே இருங்க, இதை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறாங்க. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா இவங்க ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இவர் பின்னாலே போறாரு. அவங்கள எதுவும் கேட்கல. அங்க வழியில இருக்க நர்ஸை பார்த்து கேட்கிறாரு, இந்த பசங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க தங்கச்சி பேரு யாருக்கா தெரியுதா? லூசியா. தங்கச்சி பேர் என்ன? லூசியா. அவ வந்து டியூபர்குலோசிஸ்னால அங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடுமையா உழைச்சிருக்காங்க. அங்க நடந்த போர்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. இந்த 3 பிள்ளைகளும் நடு தெருவில் நிக்கிறாங்க. அப்ப அவங்க தங்கச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால என்ன செய்யறாங்க, அவளை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க வந்து உழைக்கிறாங்க. இப்ப தெரியுது அவங்க எதுக்காக கடுமையா உழைச்சாங்கன்னு. ஒரு புதிய விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, குடும்பத்தை பத்தின பொறுப்பு. சரியா? அப்பா அம்மா இல்ல, தங்கச்சி யார்தான் காப்பாத்தணும்? விட்டுட்டு போயிருக்கலாம். அவள அண்ணன் தனியா தம்பி தனியா போயிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. என்ன செஞ்சாங்க, தங்கச்சியை காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க உழைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க அப்பா அம்மா உங்களுக்காக உழைக்கிறாங்க, கடுமையா உழைக்கிறாங்க. அவங்க போய் கூலி வேலை செய்யும் போது, களை பிடுங்கும் போது, கல்லு தூக்கும் போது பக்கத்துல போய் 2 நிமிஷம் நின்று பாரு, உன்னால பார்க்க முடியாது. அவ்வளோ உழைக்கிறாங்க. அந்த குடும்ப உணர்வு உனக்கு இருக்குதா? அந்த பொறுப்பு இருக்குதா? அந்த குடும்ப உணர்வு உங்களுக்கு இல்லை. ஒரு பழமொழி சொல்றேன், நீ எதை விதைக்கிறாயோ அதையே சத்தமா அதையே அறுப்பாய், அறுவடை செய்வாய். நீ என்னத்தை விதைக்கிற தெரியுமா? சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். உங்க அப்பா அம்மாவுடைய கண்ணீரை விதைக்கிறீங்க. வர அப்பா அம்மா எல்லாம் அழுதுட்டு போறாங்க. உண்மையா இல்லையா? நான் கதை சொல்றேன்னா, உண்மையா இல்லையா? எதை விதைக்கிற? சொல்லு வாய் திறந்து. எதை விதைக்கிற? சொல்லு வாய் திறந்து. அப்பா அம்மாவுடைய கண்ணீர். எதை அறுப்ப? நீ ஒரு நாள் அழுவ, நீ ஒரு நாள் அழுதி ஆக வேண்டும். சயின்ஸ்ல ஒரு லா இருக்கு, நியூட்டன்ஸ் லா. Every action has an equal and opposite. சொல்லுங்க சந்தோஷம், சொல்லுங்க. ரியாக்ஷன். பந்த தூக்கி நேரா அடிச்சனா வந்து ஏன் நெத்தில அடிக்கும், அடிச்சனா வந்து நெத்தில அடிக்கும். வேகமா அடிச்சா வேகமா வந்து அடிக்கும், பொறுமையா அடிச்சனா உருண்டு வந்து விடும். புரியுதா? நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் அறுப்பேன். எனக்கும் அதேதான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடு. நீ எதை அறுக்கிற, எதை விதைக்கிற, எதை அறுக்க போற. 5 வருஷம் கழிச்சு உன் நெத்தியில உனக்கு ஒரு அடையாளம் வரும். 5 வருஷம் கழிச்சு 12th பிள்ளைங்க ஒரு யூஜி படிப்பீங்க, ஒரு பிஜி படிப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க. நெத்தியில உனக்குன்னு ஒன்று எழுதி வச்சிருக்கும். என் நெத்தியில என்ன எழுதி வச்சிருக்கு சொல்லுங்க? டீச்சர், டாக்டர், என்ஜினியர், ஆர்கிடெக்ட், சைக்காலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட்,
தேடி போறோம், டாக்டர் தேடி தேடி, ஒரு வியாதிக்கு ஒரு டாக்டர். எவ்வளோ படிப்பு இருக்கு, உனக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, நீ உங்க அப்பா அம்மாவை மரியாதை கொடுத்து உங்க அப்பா அம்மாவை காப்பாத்திட்டனா, உங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுட்டனா, அவங்களுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டனா, இவ்வளவும் உனக்கு திருப்பி கிடைக்கும். வாழ்க்கையில மரியாதையா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. வாழ்க்கையில நமக்கு 3 விஷயம் தேவை: மரியாதை, சந்தோஷம், சுகம். சொல்லுங்க. இது 3 இருந்தாதான் வாழ்க்கை, 1 இல்லைனாலும் வாழ்க்கை இல்லை. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. இதெல்லாம் நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறியான்னு பாரு. உங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறியா? அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறியா? அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்குறியா? ஒன்னாலே அவங்களுக்கு பிபி ஏறுதா? நினைச்சு பாரு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்கால நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களையும் கதைகளையும் கேட்கிறாங்க சுவாமி. அந்த விதைகள் கர்த்தாவே வீணாக போகாதபடி 30, 60, 100 இந்த பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆசிரியர்களாக தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்கள் கர்த்தாவே, அலுவலக ஊழியர்கள், இன்னும் எவ்வளோ நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் வீணாகாதபடி கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. அந்த பிள்ளைகள் கடுமையாய் உழைக்கணும் சுவாமி. குடும்பத்தை பத்தின உணர்வையும் பொறுப்பையும் இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா. பெற்றோரை பத்தின ஏசப்பா உணர்வை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க. குடும்பமாய் இந்த பிள்ளைகள் ஏசப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த பள்ளிக்காகவும் கர்த்தாவே, இந்த பள்ளி நல்ல பேருக்காகவும் இந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கும், ஒழுக்கமாக வளரும் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேராகவும் உண்டே கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நல்ல ரிசல்ட்டோட இந்த பிள்ளைகள் நல்ல சர்டிபிகேட்டோட கர்த்தாவே இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.